விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றது ஒன்று இருக்கா. நடுநிலையாக நடக்கிற விஷயம் பேசணும். யாரோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான்ட்டு ஒருத்தரை தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் தான் நம்ம சொல்லணும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. நியூ ஸ்கில்ஸ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது டிவிகா கட்சியுடைய நிறுவனர் நம்ம விஜய் பற்றி நிறைய பேர். ஆனால் உங்கள் விஜயுடைய இவ்வளோ பிரச்சனை ஆகுது விஜய்க்கு, உங்களுடைய நிலைப்பாடு என்னன்ட்டு நிறைய தம்பிங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விஜய்க்கு ஆதரவா இல்லை எதிர்ப்புன்றாங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஆதரவுன்றது எதிர்ப்புன்றதுலாம் வேறு. ஒரு தனிப்பட்ட விஷயமா டிவிக்கே இன்றைக்கி டிஎம்கே இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுறாங்க. சுமார் ஒரு 60 ஆண்டு கால அவங்களுடைய பயணம் அரசியல் இருக்குது. ஏன் தனியாக நிற்க மாட்டுறாங்கன்ற கேள்வி மக்கள் மனதில் இருக்குது. இன்றைக்கும் ஒரு கூட்டணி இல்லாமல் திமுக கட்சியால் ஒரு இவ்வளோ பெரிய கட்சி, அதாவது சொல்கிறாங்க நாங்கள் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, நாங்கள் இப்படி திராவிட மாடல், அப்படி பெரியாரின் வாரிசுகள், அண்ணாவின் வாரிசுகள் சொல்கிறாங்க. இன்னைய வரைக்கும் சொந்த காலில் நிற்க முடியாமல் கூட்டணின்ற ஒரு கால், அந்த காலை வச்சு தான் நிற்க முடியுது, அவங்களால வெற்றி பெற முடியுது. இது இப்போது இன்றைக்கி அதோடைய ட்ரெண்ட் என்னான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்குது. இதை மீறி இவங்க கூட்டணி ஏன் கம்பல்சரி எங்கள் கட்சியில் கூட்டணி வந்தே ஆனால் கூட்டணி வந்தால் தான் தமிழகத்தில் இந்த இரு கட்சிகளும் ஆட்சி பிடிக்க முடியும்னு ஒரு பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேஸ் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கவும் இன்றைக்கி தனித்து காட்டுறப்போ அந்த ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். என்ன தான் அவர் ஒரு மேடையிலையும் நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா முரண்பாடாக பேசுவார். அதில் நம்மளுக்கு கருத்து என்பது இருக்கும். ஒரு மேடையில் ஒன்று பேசுவார், அடுத்த மேடையில் அது ஒன்று அது இருக்கும். ஆனால் யாரோட கூட்டணி போகாமல் அவர் சிங்கிளாக 234 தொகுதியிலையும் நிற்கிறப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு ஹேண்ட்ஸ்அப் அவரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னி வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு. அதேமாதிரி விஜய் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் கட்சிக்கு வராரு. அவர் பார்த்திங்கன்னா சினிமாலே பார்த்திங்கன்னா 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஆள், சுமார் 50 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்கும் வாங்கக்கூடிய ஆள், நல்ல வசதியாக இருக்கவர். அவர் இன்றைக்கி பொது வாழ்க்கையில் வரணுன்று பார்த்திங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் திமுக பார்த்திங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃப்பை பெருசாக பேசுகிறாங்க. யாருக்கு தான் புருஷன் பொண்டாட்டி சண்டை இல்லை, யார் தான் வச்சுன்னு இல்லை, அப்படி இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா திமுகவில் மொத்த கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டாலே எல்லாருக்கும் 2 சேனல் 3 சேனல் இல்லாத ஆளே இல்லை. ஏன் கலைஞருக்கே 3 சேனல் இல்லைங்களா? அப்படின்றப்போ இந்த விஷயம் டிவிக்கேவுடைய அவரை மிங்கிள் படுத்தி திரிஷாவை மிங்கிள் படுத்துறது, அவருடைய பொண்டாட்டியுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் நம்ம வெளியே கொண்டு பேசுகிறது என்பது நல்ல ஒரு அரசியலுக்கு அழகு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? புருஷன் முன்னாடி தகராறு இருக்குது. ஒரு சேனலுக்கு 2 சேனல் ஒரு சில பேர் வச்சுருக்காங்க. அதெல்லாம் உள்ளே போடுங்க. அப்படி பார்த்திங்கன்னா கமலஹாசன் டார்ச் லைட்டு என்ன யோகியமா? அவருக்கு எத்தனை கல்யாணம் ஆச்சு, எத்தனை நடிகைகள் அவர் பின்னாடி இருந்தாங்க? ஒரு படத்துலையாவது ஒரு நாகரிகமான நடிப்பு இருக்கா? சூரியனை நான் ஒளிச்சிறேன்னு டார்ச் லைட் எத்தனை போய் டிவியில் வச்சார். கட்சியில் பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு கோபாலபுரத்தில் என்ன இருக்குது? கோபாலபுரம் டாய்லெட்டுக்கு தான் அந்த டார்ச் லைட் யூஸ் ஆகுது. இப்போ என்ன பார்த்திங்கன்னா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி விஜயை தனிப்பட்ட விஷயத்தில் அவருடைய மனைவியை வச்சும் டியூனிங் பண்ணி எனக்கு இவ்வளோ வேணும், அதாவது ஒரு ஃபேமிலி விஷயன்றது நீதிமன்றத்தில் இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி விஷயம்னு போனால் இவ்வளோ தைரியமாக திமுகவில் இருக்கவங்கெல்லாம் விஜயை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஆள் கனிமொழி பற்றி பேச முடியுமா? கனிமொழியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேச முடியுமா? சும்மா தட்டி பாருங்கள். திமுகவில் இருக்கக்கூடிய தயவுசெய்து ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து மினிஸ்டர் வரைக்கும் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் கனிமொழியை பற்றி வாழ்க்கை வரலாறு. அதான் ஒரு லேடி கூட பேசுனாங்க, நான் ஒரு காணொலி பார்த்தேன். கலியுக கண்ணகி கனிமொழி அக்கா எங்கன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கலியுலகத்துடைய கண்ணகியாக கனிமொழி அக்கா இருக்காங்க. அந்த கனிமொழி அக்காவுடைய வரலாறை பற்றி திமுக அவனுக்காவது பேச தைரியம் இருக்கா? இப்போ என்னென்னா ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு தில்லா 234 தொகுதியிலையும் ஒரு நடிகை வர்றப்போ எல்லாருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குங்க. யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கூடாதுலாம் இல்லை. இவ்வளோ நாள் திமுக ஆண்டுச்சு, ஒரு வாட்டி டிவிக்கு ஆள்கிட்டமே விஜய் என்ன தான் பண்ணிடுறாரு பார்க்கலாம். ஆக்சுவலாக இவங்க பேசியே விஜயை பெரிய ஆள் ஆகிட்டாங்க. என்னென்னா ஒரு வட்டச்செயலாளர் கூட கிடையாது, அவர் கவுன்சிலர் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது, ஒரு எம்பி கூட கிடையாது. ஆனால்
ஒரு நடிகனாக நேரில் வராரு. அவருக்கு வந்து வர கூட்டம் வந்து இன்றைக்கி நான் பார்க்குறது எம்ஜிஆருக்கு கூட அந்த மாதிரி கூட்டம் வந்ததில்லை. அவ்வளோ கூட்டம் ஒவ்வொரு ஏரியாலும். நம்ம சமூக ஆர்வலராக நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் போய் பார்க்குறோம். காசு பணத்துக்கெலாம் வரல. விஜய்க்கு வர்ற கூட்டம் இன்றைக்கி எந்த அரசியல்வாதியும் இல்லை, இன்க்ளூடிங் எந்த அரசியல்வாதி, திமுக சரி அண்ணா திமுக சரி, எந்த அரசியல்வாதி இதெல்லாம் தானாக சேருது. இதை முறையாக அவர் பயன்படுத்துகிறார். அவர் நினச்சிருந்தா ஏடிஎம்கில் போனால் கூட்டணி போயிருக்கலாம். அவர் ஏன் போகல? தனியாக நின்று களம் காண அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றத தனிப்பட்ட முறையில் காமிக்கணுன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு மனிதன் பொது வாழ்க்கையில் வரப்போ அவனுடைய அந்தரங்கத்தெல்லாம் பேசி அவனை மட்டம் தட்டுறது. அப்புறம் பாருங்கள் இந்த ஜூலி பிக் ஷோவில் 15 நாள் 1 மாதம் கேட்டால் கூட ஒரு சம்பளத்துக்கு போகக்கூடிய நீங்களாம் ஒரு தலைவர். அவர் வந்து ஒரு டாப் ஹீரோ, தமிழ்நாட்டில் இல்லை எல்லா மாநிலத்திலையும் பார்க்கக்கூடிய டாப் ஹீரோ. டாப் ஹீரோவை ஒரு பிக் ஷோவில் 1 மாதம் கூலிக்கு வேலை போன ஜூலி வந்து பேச வைக்கிறது யார்? இந்த ஆளுங்கட்சி தான், திமுக தான். அப்போது ஒரு மனிதனை தரம் தாங்கணுன்னா இவங்க நேரடியாக தாக்க மாட்டாங்க. ஜூலி போல் உள்ள ஜூஜு குட்டிங்களை பேச வைக்கிறாங்க. இந்த அம்மா எதில் பேச? ஜல்லிக்கட்டு. ஒரே ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யார்? காங்கிரஸ் பீரியடில் டிஎம்கே. போராடுறது யார்? ஜூலின்ற போராளியை வச்சு ஹைலைட் காமிச்சாங்க. ஆனால் போராடினது நிறைய பேர். அங்கே ஒரு கிளாமரை காமிச்சு ஜூலி தான் போராடினாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. உண்மையான நம்ம ஒரு அணியில் நிற்கிறோன்னா நம்ம தலைவருடைய யோகியத்தெல்லாம் பார்க்கணும். நம்மளே ஜல்லிக்கட்டை தடை பண்ணி நம்மளே அதுக்கு போராடணும்னா நம்மளாம் முட்டாளாக இருக்கணும்னு அந்த ஜூலின்றவங்களுக்கு தெரியல. ஒரு சம்பளத்துக்கு போகிற நீங்கள் ஒரு தரம் தாழ்ந்து ஒரு பொண்ணுங்களுடைய லைஃபெல்லாம் அவருடைய மனைவி விஜயுடைய மனைவியை பற்றி பேசுகிறது, த்ரிஷா பற்றி பேசுகிறது. நாளைக்கு நீ பிரச்சனை போகிறேன்னா இன்றைக்கே நான் வரேன்டானே தைரியமாக இருந்தால் ஜூலியால் ரோட்டில் நடந்து போய் சிங்கிளாக போய் விஜயை பற்றி பேசிட முடியாது. ஒரு திமுக குண்டர்களோட ஒரு 10-15 பேரோட போனால் தான் போக முடியும். இன்றைக்கி தைரியமாக இன்றைக்கி விஜயை விமர்சனம் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஏரியாவுக்கும் ஜூலி வந்து தனியாக போக முடியாது. பொம்பளைங்களே அடிப்பாங்க. பொம்பளைங்களே லேடிஸ்லாம் சண்டை போட்டு நம்ம பார்த்ததில்ல. அப்போல்லாம் அரசியல் சண்டைலாம் ஜென்ஸை தான் போடுவாங்க. இப்போ விஜய்க்காக பெண்களே இன்றைக்கி இறங்கியிருக்காங்க. ஒரு தெருவில் கூட நடமாட முடியாது. எவனோ ஒரு 10 ரூபா கொடுக்குறான்றதுக்கோசம் கொலைக்கிறது கூட பார்த்து கொலைக்கணும். இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நடுநிலையாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணுன்றது ஒன்று இருக்கா? நடுநிலையாக நடக்கிற விஷயம் பேசணும். யாரோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான்ட்டு ஒருத்தரை தரம் தாழ்ந்து பேசக்கூடாதுன்ற ஒரு அட்வைஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஜூலி போன்ற ஆட்கள்லாம் வந்து பணத்தை வாங்கிட்டு போராடுறன்ற பேரில் உனக்கும் நீங்கள் திமுகவில் அடிப்படை உறுப்பினரா? சரி, அடிப்படை உறுப்பினர்னா விஜய் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி திமுக தலைவர்களுடைய குடும்பத்தெல்லாம் போய் பாருங்கள். நாரி போயிடும். எத்தனை பெனால் போட்டாலும் ஒரு சில தலைவர்கள் சொல்கிறேன், எத்தனை பெனால் போட்டாலும் கழுவ முடியாது. அதனால் சமூக வலைத்தளத்தில் ஒரு விஷயம் இருக்கிறப்போ அது எல்லோரும் பார்க்குறாங்க. ஜூலி போன்ற ஆட்கள் சம்பந்தமே இல்லாமல் வந்து விஜய் போல் தனி மனுஷனை நிற்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் தயவுசெய்து திமுகவை சிங்கிளாக நிற்க சொல்லுங்கள். விஜய்கிட்ட 234 தொகுதியிலையும் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு கூட்டணி இல்லாமல் ஒரு நொண்டி குதிரையாக தான் இன்றைக்கி தேர்தலை சந்திக்கிறீங்க. உங்கள் கால் இல்லை, நீங்கள் தேர்தலை ஒரு கால் உங்களுதுன்னா இன்னொரு கால் கூட்டணி. இதுவே ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அதேமாரி தேர்தலில் பணம் கொடுக்காம ஆட்களை இட்டுன்னு வரவும் முடியாது, பணம் கொடுக்காம உங்களால் வந்து ஜெயிக்கவும் முடியாது. வீட்டுக்கு பணம் இப்போயே 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்றோம், நீங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கிக்கோங்க, மிக்சி வாங்கிக்கோங்க, வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் உங்களால் ஓட்டு வாங்க முடியும். நான் இதை பண்ணேன், என் ஆட்சியில் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இதே ஜூலி நான் கேட்குறேன், +2 மாணவி தூத்துக்குடி விளையாட்டு குளத்தில் 9 நாளாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இந்த அம்மா போராடினாங்களா? சரி, அதை விடுங்க. டிஎம்கே ஆளாலேயே 2.5 வயசு குழந்தை ஃபிக்ஸு வந்து அவர் பண்ண பாலியல் ரீதியான டார்ச்சருக்கு இறந்தாங்க. அந்த கேஸு வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஊரில், நான் சொல்கிறது சிவகங்கை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி இந்த மாதிரி ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நெல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக பாலியல் இது. ஏன் ஒரு 70 வயசு தாத்தாவும் 60 வயசு பாட்டியும் இருந்திருக்காங்க. அந்த தாத்தாவை போதியில் போய் அடித்து அந்த பாட்டிக்கு பாலியல் டார்ச்சர் கொடுத்துருவாங்க. அந்த தாத்தா கேட்க வரப்போ அவர் அடித்து கொண்டுட்டு 60 வயசு கிழவிக்கு, நம்ம தமிழ்நாட்டில் தான், வெளியூரில் எங்கேயும் கிடையாது, 60 வயசு கிழவியை கற்பழித்து சாகடிச்சிருக்காங்க. வயசான காலத்தில்
அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்க வாழ்க்கைலாம் நம்ம எப்படி யோசிக்கிறது, அந்த விஷயத்த கேட்குறப்பே நம்மளுக்கெல்லாம் மனசு வந்து அவ்வளோ இருக்குது. ஒரு வயசான பாட்டி, 60 வயசு பாட்டி, அதுவும் 70 வயசு தாத்தா கூட வாழ்ந்துட்டுருக்கிறப்போ அவங்கள பிரித்து அந்த 60 வயசு கிழவியே கற்பழிச்சு ரேப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு அது விஷயமா போராடுறதுக்கு ஜூலியால் முடியல. இப்போ வந்து விஜயை விமர்சனம் பண்ணுறீங்க. கடந்த இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் சுமார் 15,000 பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்துக்குள்ளாக இருக்காங்க. அதை பற்றி உங்களால் போட முடியுமா? இல்லை இந்த 5 வருஷத்தில் 10,000 கொலை நடந்திருக்கு, 15,000 கொலை முயற்சி நடந்திருக்கு. அதை பற்றி போராட முடியுங்களா? முடியாது. இன்றைக்கி கேள்வி கேட்குற இடத்துல மக்கள் வந்து நிற்கிறாங்க. நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல அணியில் இருந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் விஜயை திட்டினுக்கிறது எந்த விதத்தில் நியாயன்றது தான் நம்ம கேட்கணும். பொதுவாகவே தமிழகத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு அதிக செல்வாக்கு வளர்ந்துருக்கிறது பிடிக்காம டிஎம்கேவால் அவருடைய வாழ்க்கை எல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்தணுன்ற நோக்கம் பண்ணுறாங்க. அது கண்டிப்பாக அது பலன் அளிக்காது. ஏன்னா விஜய் ரசிகர்கள் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க, நல்ல கவுண்டர் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பொதுவெளிக்கு எடுத்துன்னு வர முடியும். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ தனிப்பட்ட முறையில் டிஎம்கேல இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கைலாம் எடுத்திங்கன்னா கர்மம் இப்படிலாம் வாழ்வானுங்களான்ற மாதிரி இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஜூலி வந்து ஏதோ ஒரு 10 ரூபா கொடுக்குறாங்கன்றதுக்கோசம் இந்த மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்கன்னா பிற்காலத்தில், அதாவது ரசிகர்கள்ன்றவங்க வெறி பிடிச்சிருப்பாங்க. கட்சியை விட ரசிகர்கள் வெறி பிடித்தவர்கள், படம் பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க. அவங்களுக்கு வந்து வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை, பெண்களால் ஆகும்ன்றது தான் சொல்லிவிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நியூஸ் கில்ஸ் நேயர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.